ஹாய், வெல்கம் டு அம்மாதி லைஃப் ஸ்டைல். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, டே டு நைட் வரைக்கும் என்ன ரொட்டீன் நடக்குதோ அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டியில் வெளியே சும்மா ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த கத்தாழை, அந்த பூ இதெல்லாம் மார்னிங் டைமில் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்தேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும். இன்னும் அதிதன் எந்திரிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டுருக்கான். இந்த டைமில் சமைச்சா தான் கரெக்டாக விடுவான். பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்கூலுக்கு அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் லஞ்ச் கொடுக்குறதுக்கு. எங்களுக்கு காலையில் டிஃபன் போட்டாச்சு, இட்லியும் துவரம்பருப்பு சாம்பாரும் வைக்கலான்ட்டு ஒரு பிளானு. காலையில் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதிதான் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லாம் மார்னிங் ரொட்டீன் போயிட்டு இருந்தது. அவன் ஸ்கூலுக்கு கொஞ்சம் பாலாக்கீரை போட்டு பருப்பு கடைஞ்சி கொடுக்கலான்ட்டு ஒரு யோசனை. மார்னிங் ரொட்டீன் எப்படியே முடிஞ்சது. தம்பிக்கு இட்லியும் பருப்பு சாம்பாரும் ஊற்றி லஞ்சு கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மதியம் வரமிளகாய் இது காலியாக இருக்கும் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வரமிளகாய் தான் சுத்தமாகவே இல்லை, அதை மட்டும் போட்டு அதனோட கண்டெய்னர் செட் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டீல் கம்பார்ட்டர் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் ஷேர் பண்ணுறேன். இது செம்ம யூஸ்ஃபுல், நல்லா லுக் இருக்குது. கிச்சனுக்கு இது நான் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இது வச்சதுக்கப்புறம் கிச்சனோட லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் எப்பயுமே ஒரு கார்னரில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பேன், அன்வான்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட் ரொட்டீனில் கேரட் உப்புமா செய்யலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரட் 2 எடுத்து கழுவிட்டு செய்வலான்னு பார்த்தேன். அதிதனுக்கு கேரட் உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அது ரவை உப்புமாவில் போட்டாலும் சரி, கோதுமை உப்புமாவில் போட்டாலும் சரி நல்லா சாப்பிடுவாங்க. பேபிஸ்னாவே உப்புமா ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். ஏதோ நம்மளுக்கு தான் உப்புமானாவே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, ஆனால் பேபிஸ்க்கெலாம் உப்புமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். நைட் ரொட்டீனில் கொடுத்தா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ கேரட்டு வீட் உப்புமா அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கேரட் போட்டுவிட்டு நல்லா எண்ணெயில் சாட் பண்ணி உப்பு போட்டு தக்காளி கொஞ்சம் போட்டு டேஸ்ட்டுக்கு நல்லா வதக்கி விட்டு உப்புமா ரெடி பண்ண வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா நான் நியூவாக வாங்கின தொட்டிக்கு வந்து பைப் கனெக்ஷன் எப்பயுமே கொஞ்சம் சன்னமாக தான் ஊற்றும். அதுக்காக நான் ஆன்லைனில் ஒரு நல்ல பைப் ஒன்று வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 3 ஃபங்க்ஷனில் இது ஆகும். பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீட் மோடு. இது வந்து சன்னமாக ஊற்றும். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சார் தூங்கி எழுந்திரிச்சு டிவி பார்த்துட்ருக்காங்க. அது பார்க்குறது இந்த பல்பாரத்துன்ட்டு ஒரு சேனல். இதில் வந்து பெட்ரோல்னு ஒரு சேனல் ஓடும். இது சீரீஸ் ஓடும். செம்ம சீரீஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேபிக்கு பிடிக்கிறதோ இல்லையா, பேரண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு சீரீஸ் தான் அது, பாருங்கள். டைனிங் டேபிள் எப்பயுமே கச்சன்னு தான் இருக்கும். பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போகணுன்னா வாங்க லைட் போட்டு போகலாம். கிச்சன் ஆல்வேஸ் ஆக்குப்பைட் கிச்சன் தான், கொஞ்சம் கூட ஒரு ஃப்ரீனஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா திங்ஸ் எப்பயுமே நிறைய இருக்கும். ஒரு 2 லைட் போட்டால் தான் அந்த ரூம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா மதியத்துக்கு பால் பாயாசம் வச்சுருந்தேன் லஞ்சுக்கு. நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை சூடு பண்ணணும். கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன தான் கிச்சனை ஆக்குப்பைடாக வச்சுருந்தாலும் க்ளீனாக வச்சுக்கலன்னா கிச்சன் கனலையே பார்க்க முடியாது. எந்நேரமும் அதில் விளக்கி கழுவி கமுத்தி வச்சே இருக்கணும். சாமானம் சேர்ந்தே கிடக்குது. இந்த பாசெட் தாங்க சூப்பராக இருக்குது. இது ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு, மெயின் ஃப்ரிட்ஜு கிச்சனில் இருக்குது. வெளியே போனோம்னா அந்த ரோஸ்லாம் நல்லா பூத்திருந்தது. அப்புறம் தம்பியோட ஸ்கூல் பேக் இது. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்கலான்ட்டு ஈவினிங் டைமில் ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டில் ஏபிசிடி எழுதுனா அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுவான். ஆனால் அது ஒரு டைம் ட்ரேஸ் பண்ணவே இவனுங்க இவ்வளோ சலுப்படுறாங்க. நம்மளாட்ட எப்படி அந்த காலத்தில் ஹோம்ஒர்க் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா எங்களோட மேக்கப் செட் ஐட்டியம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ டெய்லி ரொட்டீன் எல்லாமே ஆக்குப்பைடாக வச்சுருக்கேன். இது வந்து மேபிலைனோட லிப்ஸ்டிக். இதுக்கு ஒரு லைட் வச்சுருக்கேன், இருங்க போட்டு பார்க்கலாம். இது வந்து சுகர் பிராண்டோட பாப் நெயில் பாலிஷ், வயலட் கலர், பர்பிள் லாவெண்டர், சூப்பராக இருக்கும்.
ரொம்ப மைல்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காமாவோட ரோஸ் வாட்டர். இது வெரி யூஸ்ஃபுல்லுங்க. வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. இது எல்லாமே ஆர்டினரி திங்ஸ், தம்பியோட மருந்து, அவனோட திங்ஸு. இது பார்த்திங்கன்னா ஆமேவோட பர்சனான்னு சொல்லிட்டு ஒரு பவுடர்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது எனக்கு பெருசாக பிடிக்கல, ஏன்டா வாங்கினேன்னு ஆகிப்போச்சு. இது பாண்ட்ஸோட அந்த டெய்லி டே க்ரீம், அது சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஈவா என்னோடய ஃபேவரட் பெர்ஃப்யூம், 2 வச்சுருப்பேன். இப்போ நான் அக்வா சாப்பிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா சிக்குவோட பிராண்டில் வந்து தம்பிக்கு ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சாம்பிள் பேக் மாதிரி. இது அக்வா சாஃப்ட், இது என்னோடய மாய்ஸ்சரைசர், டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்தது. இது தம்பியோட பவுடர், எக்ஸ்ட்ரா ஒரு பவுடர். இது வந்து டாக்டர் ஷர்மிகாவோட அறிமுகம் ஃபேஸ் பேக். இது பெருசாக எனக்கு ஒன்றும் இம்பேக்ட் ஆகலை, அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். இது டைட்டனோட ஸ்கின் பெர்ஃப்யூம். இதில் போய் பார்த்தோம்னா இது குட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் இருக்கும். பொட்டு, ரிப்பன், ஜடவலை, கிளிப்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். டிக்டாக் கிளிப்ஸ்லாம் நிறையா கிடக்கும். இந்த தோடு வந்து ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில், கோயில் ஃபங்க்ஷனில் வாங்கியிருந்தேன், 60 ரூபா. மேக்ஸிமம் என்கிட்ட இந்த மாதிரி கிளிப்ஸ் தான் இருக்கும். ரெடிமேடு கிளிப்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதனோட கீழ் ட்ரா தான் இது. பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இங்கே ஒரு குட்டி சோபா 2 இருக்கும். அப்புறம் இது பெட்டு. பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீரோ மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில். இதில் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற க்ராசரிஸ் எல்லாமே இருக்கும். க்ராசரிஸ்னால் மளிகை சாமானம் இல்லை, மற்றபடி இந்த சோப்பு, விம்மு, இந்த மாதிரி பேடு, இந்த மாதிரி இதெல்லாமே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். இப்போ டோர் லாக் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா நைட் ரொட்டீனில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் லேட்டாக இருக்குது. அதுவும் நேற்று பௌர்ணமி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. வெளியே வந்து பார். இது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக்கில் கேக் ஒன்று செஞ்சுருந்தேன். அந்த கேக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணேன். வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரொம்ப பதட்டமாக இருந்ததா, அதனால் நான் நல்லாவே வீடியோ எடுக்கலை. எடுத்த சின்ன கிளிப் வச்சு உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நல்லா பீட் பண்ணிட்டு மைதா தான் ஆட் பண்ணியிருந்தேன். வெண்ணிலா எசன்ஸ், ஒரு டீ கேக் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். வேறு லெவலில் வந்துருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட அந்த எக் பீட்டர் இல்லை, கரண்ட்டில் கொடுக்குற மாதிரி எக் பீட்டர் இல்லை. அது இருந்தால் இன்னமும் ஸ்பாஞ்சு சூப்பராக வந்திருக்கும். நான் விஸ்க் வச்சு அடித்து நல்லாவே என்னால் அடிக்க முடியல, செம்ம கைவலி. என்கிட்ட ஓடிஜி இருக்குது, நான் அந்த ஓடிஜியில் தான் வச்சேன். நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு வைக்கணும். அப்போ நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு டைம் நான் கேக் செய்யும்போது ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கேக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்னஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து, சாஃப்ட்னஸ் மட்டும் எக் பீட்டரில் தான் பர்ஃபெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கடையில் கொடுக்குற அளவுக்கு அந்த சாஃப்ட் கிடையாது, ஆனால் இதுவுமே சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து லிட்டில் அதை கையெடு கடையில் இருக்கிறதுக்கும் நம்ம ஹோம்மேடாக செய்கிறதுக்கும் லிட்டில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது அந்த எக் பீட்டராக தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். சாஃப்டெல்லாம் அதே ஸ்பாட்ஸ் நல்லாவே சாஃப்டாக இருந்தது. ஹோப்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரமே நெக்ஸ்ட்டு ஒரு பிக் விளாக்கோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.